நீங்க பாத்துருக்க ஹெரால்ட் அப்படிங்கிற பையன் அவன் வச்சிருக்க கிரையான்ஸை வச்சு எந்த ஒரு விஷயம் வரையறானோ அது அடுத்த செகண்டே அவனுக்கு கிடைச்சிருதுங்க. ஒரு நாள் ஒருத்தவங்க கார்ல போறப்ப அவங்க கார் டயர் பஞ்சர் ஆயிருது. அப்ப ஹெரால்ட் அந்த கிரையான்ஸ் வச்சு ஒரு கார் டயர் வரையறான். அவன் வரைஞ்ச உடனே அந்த கார் டயரும் கிடைச்சிருது. அது கிடைச்சது மட்டும் இல்லாம அவங்க கார்லயே அந்த டயரை மாட்டி விட்டுறாங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெரால்ட் அப்படிங்கிறவன் மந்திர உலகத்துல வாழ்றப்போ அவனுக்கு இந்த ஒரு கிரையான்ஸ் கிடைச்சிருக்குங்க. நமக்கு இப்படி ஒரு சக்தியை கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் மனுஷங்க வாழ்ற உலகத்துக்கே வந்திருப்பான். வந்தது மட்டும் இல்லாம அங்கிருந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையுமே இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த கிரையான்ஸை வச்சு ஒரு ஏரோப்ளேன் வரையறாங்க. அது வரைஞ்ச அடுத்த நிமிஷமே அவனுக்கு ஏரோப்ளேன் கிடைச்சிருது. உடனே இவங்க 3 பேர் ஏரியால டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் தூரம் மேல போகுமே அந்த ஏரோப்ளேன்ல ஏற்பட்ட ஒரு ஃபால்ட்னால அது ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுகிறதுக்காக போகுதுங்க. இத பார்க்கவுமே அவங்களும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஹெரால்ட் அந்த கிரையான்ஸ் வச்சு ஒரு பாராசூட் வரைஞ்சதுனால இவங்க எல்லாருமே பத்திரமா உயிர் தப்பிச்சிடுறாங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட அழகான விஷயங்களால தாங்க இந்த படம் முழுசுமே நிறைஞ்சிருக்கு.